Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை 2025 ஏப்ரலில் நீக்கப்பட்டார். புதிய தலைவராக டைனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். தனக்கு மத்திய அமைச்சர் பதவி அல்லது கட்சியில் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி தரப்படாததால் அண்ணாமலை அதிருப்தியில் இருந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலேயே விஜய் ஆட்சியை பிடித்து முதல்வராகியுள்ளார். அதை பின்பற்றி தனி பாதை வகுத்து தமிழக அரசியலில் புதிய பாதையில் பயணிக்க அண்ணாமலை முடிவு செய்துள்ளார். இதுகுறித்த விவரத்தை கட்சித் தலைமைக்கு தெரிவித்து கட்சியிலிருந்து விலகுவதற்காக இம்மாதம் 1ஆம் தேதி மாலை அவர் தில்லி சென்றார். அப்போது 2 நாட்களில் முடிவை தெரிவிக்கிறேன் என அண்ணாமலை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுத்த நாள் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய அமைப்பு பொதுச் செயலர் PL சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து கட்சியிலிருந்து விலகும் முடிவை தெரிவித்ததாக தகவல் வெளியானது. பின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துவிட்டு பிறந்த நாளான நேற்று தன் முடிவை அண்ணாமலை தெரிவிக்க இருந்தார். ஆனால் நேற்று முன்தினம் மோடியை அவரால் சந்திக்க முடியவில்லை என தெரிகிறது. நேற்று அண்ணாமலை மோடியை சந்தித்து தன் முடிவை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று மதியம் தன் முடிவை அறிவிப்பதாக அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், இன்று மதியம் 12 மணி அளவில் சமூக வலைதளங்கள் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் மனம் திறந்து உரையாடவும் ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார்.